ஒரு பொருள் இல்ல. இதுவும் காலியா இருக்கு. பிச்சைக்கார பையன் ஒரு பொருளை வாங்கி வைக்கல. எங்க வீட்ல ஒரு மளிகை சாமான் இல்ல. நேத்தே கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னல. ஏய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வேலை இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. மீட்டிங்ல இருக்கேன்டி, உனக்கு என்ன வேணுமோ நீயே போய் வாங்கிட்டு வா போ. எங்க இட்லிக்கு மாவு அரைக்க போட்டிருக்காங்க, என்னால போக முடியாது. ஏய் வேலை இருக்கும்போது கடுப்பேத்தாதடி போடி. உங்க தம்பி தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே சும்மா வேலை செய்யற மாதிரி சீனை போட்டு. அம்மா ஏங்க ஏங்க எந்திரிங்க. எங்க இந்த பக்கெட்டை மேல தூக்கிட்டு வந்து தாங்கல, ரொம்ப வெயிட்டா இருக்குங்க. தூக்கிட்டு படி ஏறவே முடியலங்க. ஏய் நைட்டு வேலையை முடிச்சுட்டு லேட்டா தான் தூங்குனேன், நீயும் பார்த்தல. ஏன்டி இப்படி பண்ற? ஆபீஸ்க்கு போனா அவனுங்க சாவடிக்கிறானுங்க, வீட்டுக்கு வந்தா நீ சாவடிக்கிற. போடி எத்தனை போய் நீயே காய போறீ போடி. எங்க மேல மட்டும் தூக்கிட்டு வந்து தாங்கங்க. சாவடிக்காதடி ப்ளீஸ். இதுவே உங்க அப்பாவா இருந்தா துணியை தோச்சு காய போட்டு எடுத்துட்டு வந்து மடிச்சு அயன் பண்ணியே வச்சிருப்பாரு. நீங்களும் இருக்கீங்களே தண்டத்துக்கு தூங்கதான் லாய்க்கு. பேசாம ஆபீஸ்லயே தூங்கி இருக்கலாம். ஏய் இந்தா சித்தப்பா பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேனால gift ஓகேன்னு பாரு, பேக் பண்ண வந்துடலாம். எங்க இதையா போய் வாங்கிட்டு வந்தீங்க? இதுக்கு என்னடி? எவ்வளவு இது? 1000 ரூபாய். 1000 ரூபாவா? எங்க தண்டோங்க நீங்க. இதுவே உங்க தம்பியா இருந்தா அடிச்சு பேசி 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருப்பாரு தெரியுமா? இதுக்குதான் சொன்னேன் தண்ணி குடுத்தணும் வேணாம் தண்ணி குடுத்தணும் வேணான்னு. எங்க கேட்டீங்க? ஏய் இங்க பாரு, தண்ணி குடுத்தன வேணான்னு நீ சொன்ன, எங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ஏங்க உங்க தம்பி அப்பா ஒரு வேளை சொன்னா உருப்படியா செய்யறது இல்ல. தின தினம் அவங்கள்ட்ட கத்தி என் உயிர் தான் போகுது. இதுக்குதான் தண்ணி குடுத்தணும் போலான்னு சொல்றேன், கேக்குறீங்களா? ஏய் கத்தாதடி, அவங்க காதுல விழுந்து தொலைக்க போகுது. கேக்கட்டும், கேக்கணும் தான் பேசுறேன். அப்பவாது புத்தி வரட்டும். எவ்வளவு நேரம்? அங்கிள் தனியா எங்க? தனியாவா? பாத்தீங்களா தனியா இல்ல, இதுக்குதான் தனியா போலான்னு சொன்ன, கேட்டீங்களா? ஏண்டி ஒரு தனியா இல்லன்றதுக்காக தனியா போலான்டியாடி? போங்க, நீங்க பேச்சே கேட்க மாட்டீங்க. எங்க உங்க தம்பி கொஞ்சம் கூப்பிடுங்களேன். டேய் சஞ்சய், சஞ்சய் அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய் அண்ணி கூப்பிட்றேன், என்னன்னு கேளு. அண்ணி சொல்லுங்க. நீ இந்த பாட்டில் எல்லாம் கொஞ்சம் தண்ணி பிடிச்சு வச்சிருக்கியா? ஓகே அண்ணி. சிரிப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அண்ணி தண்ணி வரல. அண்ணி தண்ணி வரலையா? பாத்தீங்களா தண்ணி வரல, அதான் தண்ணி குடுத்தணும் போயிடலான்னு சொல்ல, கேக்குறீங்களா? எது தண்ணி வரலனா தண்ணி குடுத்தணும் போணுமா? என்னடி லாஜிக் இது? போங்க, நான் சொல்றதே நீங்க கேட்க மாட்டீங்க, நான் போறேன். இந்த அண்ணி நமக்கு வேணுமா? நீங்களாச்சு அவங்களாச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ பாக்குறானே. ஏண்டி தனி கொடுத்தன வேணா நானா சொன்னேன்? எங்க சாரிங்க, நான் ஏதோ எங்க அம்மா பேச்சு கேட்டு புத்தி கெட்டத்தனமா உங்களை வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டேங்க. நீ மட்டும் இல்லடி, ஊர்ல இருக்க பொம்பளைங்க பூரா இப்படிதான் இருக்கீங்க. என்னைக்கு நீ உங்க அம்மா பேச்சை கேக்குறது நிறுத்துறியோ அன்னைக்குதான் நீயும் திருந்துவ, நம்ம குடும்பமும் திருந்தோம். எங்க ப்ளீஸுங்க அவங்களுக்கு போன் போட்டு கூப்பிடுங்க. எப்படி நீ போனா போறதுக்கும் வானா வரத்துக்கும் அவங்களை என்ன அவ்வளவு கேவலமானவங்கன்னு நினைச்சு அண்ணி? கேவலமானவங்க. இன்னும் ஃப்ரிட்ஜ்ல ஒரு பொருள் கூட காணோம். சரி நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோம். தண்ணி கூட வாங்கிட்டு வரலையே, நான் போய் தண்ணி வேணும்பா. அப்பா நீங்க இருங்க, நான் போய் தண்ணி வாங்கினேன், அப்படியே காய்கறி வாங்கி வந்துடுறேன். இல்லப்பா குடு, நான் போய் வரேன்ப்பா. அப்பா உங்களுக்கு விவரம் தெரியாதுப்பா, சொல்றதை கேளுங்கப்பா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் போய் வரேன் விடுப்பா. அப்பா அட இருங்கப்பா, அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா. அட நான் சொல்றதை கேளுங்கப்பா. அப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன்ப்பா, சொல்றதை கேளுங்கப்பா. அப்பா அட அப்பா நீங்க விடுங்கப்பா. பாத்தியாமா, நீ எவ்வளவுதான் அவங்கள கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மூஞ்சில காரியே துப்புனாலும் அவங்க நம்ம கிட்டதாமா வருவாங்க. அதாம்மா புகுந்த வீடு, புரிஞ்சுக்கோ. நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தாம்மா.